பாப்ஸ்டார் ஐகானிக் அவார்ட்ஸ் 2022ல இப்போ என் கூட சித்து அண்ட் ஸ்ரேயா இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ பிளாக்ல வந்திருக்கீங்களே, எப்பவுமே இப்படி எங்கேயாவது வெளியே போகும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுதான் வழக்கமா? இல்ல அப்படி இல்ல, ரெண்டு பேருக்கும் Black வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிடிச்ச கலர். ஆனா உங்க ஆடையில வந்து கருப்பும் தங்கமும் இருக்கு. அண்ணனுக்கு வந்து ஆடையில கருப்பு இருக்கு, தங்கம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறேன். தல தீபாவளி வேற. ஆமா ஆமா. வெடிகிடிலாம் வாங்கிட்டீங்களா? இல்ல இனிமே தான். ஏன்னா கிடைக்கல. ஷூட்டிங் நாள்ல இருந்தா லீவு, ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணோம். தல தீபாவளி பிளான் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க ஊருக்கு போலாம் தான் பிளான் இருந்தது. பட் ஷூட் கொஞ்சம் ஹெக்டிக்கா போறதுனால லீவ் கொஞ்சம் கிடைக்கல. ஸோ சரி ஓகே சென்னையிலே இருக்கலாம். பிகாஸ் எங்க ஊர்லயே அந்த மாதிரி தலை தீபாவளி அதெல்லாம் இல்ல. ஸோ தீபாவளி யூஸ்வலா பண்ணுவோம், பட் இங்க இருக்கிற மாதிரி அந்த ஒரு வைப் இல்ல. சரி, எப்பவுமே குழந்தைங்க மாதிரி நம்ம அப்பா அம்மா கிட்டயே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் மெச்சோடா நம்மளே பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ நம்ம வீட்லயே கொஞ்சம் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர வச்சு கொஞ்சம் நம்ம வீட்லயே நம்ம பண்ணலாம்னா அப்ப அண்ணி ஏதாவது பலகாரம்லாம் சொல்லுவாங்களா? அண்ணி பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம செஞ்சு விடுறோமா? ஆமா, வரவங்க செய்வாங்க, அண்ணி வேடிக்கை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணி சமைப்பாங்களா? சாப்பிடுவாங்க, யூடியூப் பார்த்து பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதாவது ரொம்ப நல்லதுலயே கொஞ்சம் இல்ல நல்லா பண்ணுவாங்க. எப்பயாவது தான் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அடிக்கடி பண்ணா போரடிச்சு போயிரும்ல. எப்பயாவது பண்ணி ஆசைப்படு. எப்படி நல்லா நம்ம வீட்ல எப்படி ஓகே. அக்கா ஏதாவது அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சமைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி சொதப்பலாம் முடிஞ்சிருக்கும். அப்படி ஏதாவது சொதப்பலாம் முடிஞ்சிருக்கா? ஆமா ஆமா. ரீசெண்டா ஃபிஷ் கறி பண்ணலாம் போய் அந்த ஃபிஷ் கறியே சொதப்பல. ஆமா, ஃபிஷ் கறி சொதப்பல்ல முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எப்பவும் சமைச்சா நான் பார்ப்பேன். ஒரு தடவை சாப்பிட்டா நல்லா இல்லைன்னு அர்த்தம், 2 தடவை சாப்பிட்டா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அன்னைக்கு எனக்கே தெரிஞ்சிச்சு நல்லா இல்லை. ஆனாலும் 2 தடவை சாப்பிட்டா இருப்பா ஷூட்டிங்ல இருந்து வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. பட் அன்னைக்கு ரொம்ப 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 முக்கியம் சமைச்சிருந்தேன். இவங்க இவ்வளவு வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க, அதனால நீங்க வெளிப்படையா பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்களோட சமையலை பத்தி. ஆமா, அதே இல்ல, அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு குக்கு வித்து கோமாளி அனுப்பிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? சமையல்ல இருக்கு. அடுத்து வா நீங்க சொல்லுங்கண்ணே. இந்த தலை தீபாவளிக்கு ஏன்னா எப்பயுமே சின்ன வயசுல வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து தலை தீபாவளி மேல ஒரு பெரிய கனவுலாம் இருந்திருக்கும் இல்லையா? நீங்க கனவு கண்ட தலை தீபாவளி எப்படி, இப்ப நடக்க போற தலை தீபாவளி எப்படி, ரெண்டுல எது சிறப்பு, ரெண்டுல என்னென்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள்? இல்ல, தலை தீபாவளி பத்தி நான் கனவு கண்டது இல்ல உங்களை மாதிரி. என்னைய மாதிரி கனவு கண்டது இல்ல அப்படின்னு சொன்னா கண்டேன். இல்லை, இந்த தலை தீபாவளி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு தீபாவளி இல்லையா? ஸோ அதனால் ஒரு கப்பலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறோன்றப்போ அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு நான் சொல்றேன் எப்படி இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அணுகுண்டு வச்சிருப்பீங்க, யானை வெடி வச்சிருப்பீங்க, லட்சுமி வெடி வச்சிருப்பீங்க, பெரிய பெரிய பயங்கரமான வெடியெல்லாம் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு கம்பி மத்தாப்பும் புஷ்வானமும் சங்கு சக்கரம் தான் வைக்க முடியும் இல்லையா? அந்த வேதனை இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த வாழ்க்கை எப்போதும் இதே போல இன்பமயமா இருக்கிறதுக்கு எஸ்எஸ் மியூசிக் சார்பாகவும் பாப்ஸ்டார் ஐகானிக் அவார்ட் சார்பாகவும் எங்களுடைய உளமார்ந்த நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. தேங்க்யூ so much and once again வாழ்த்துக்கள் ஃபார் தல தீபாவளி. தேங்க்யூ. உங்களுக்கும் தீபாவளி விஷயம். உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. நன்றி. அப்போ உங்க ஃபேன்ஸுக்கு தீபாவளி எல்லா எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ் கோ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.